கல்யாண மாலையில் பாவேந்தன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் வந்து செகுந்த முதலியாருங்க. சரி. ஆமாங்க. எனக்கு வந்து 2 பையங்க. பையன் பெரிய பாவேந்தன். சரி. இது சின்ன ஒருத்தன் சக்திவேல்னு ஒருத்தன், அவன் பி முடிச்சிருக்காருங்க. சரி. அவர் வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க. இவருக்கு இப்போ வந்து கல்யாண மாலை நிகழ்ச்சியில் எனக்கு நல்ல வாழ்க்கை துணைக்காக வந்து. சரி, ரைட். சரி, சொல்லுங்க தாத்தா, என்ன சொல்கிறேன்? என்னுடைய மனைவி வந்து வாரியாருடைய அக்கா மகள். ஓஹோ. என்னுடைய மூத்த பெண்ணினுடைய மகன் இவன். ரொம்ப சந்தோஷம். ரைட், ஓகே, வெரி குட். ரொம்ப நல்ல பையங்க. சரி, நல்ல உடனடியாக கிடைப்பாங்க, உடனடியாக கிடைச்சிருவாங்க, கவலையப்பட வேண்டாம். Sir, I finished my ME and doing my PhD in one of the private engineering institution. சரி. And also working as the assistant professor. எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? In SS Engineering College. சரி. மனைவி எப்படி வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? As usual, most lovable, caring, adjustable. ஓகே. Caretaking. வெரி குட், ரைட், ஓகே. உங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிற மாதிரி படித்த நல்ல பெண் உங்களுக்கு மனைவியா, குடும்பத்துக்கு ஒரு மகளா இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கே. பாவேந்தன், வயது 28, ME முடித்தவர், PhD செய்து கொண்டிருப்பவர், அசிஸ்டன்ட் புரொஃபஸராக அச்சரப்பாக்கத்தில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து பணிக்கு செல்லும் மணமகளை எதிர்பார்க்கிறார். பாவேந்தன் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 715675. கல்யாண மாலையில் பிரேமலதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, ME பண்ணியிருக்கிறாங்க, கண்ணன் குறிச்சியில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பிரேமலதா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் ராஜேஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, BE மேலும் MBA பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. ராஜேஷ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாண மாலையில் கனிமொழி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சரி, நாங்கள் ஆதி திராவிட வகுப்பை சேர்ந்தவங்க. சரிங்க. எனக்கு 2 மகள், ஒரு மகன். சரி. 3 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுது. சரி. 2 மருமக பிள்ளையும் மகன் மாதிரியே இருக்காங்க. ஓகே. என்னுடைய மருமகளும் என் மகள் மாதிரியே இருக்காங்க. ஓ, வெரி குட். இப்போ இது கடைசி மகள் எனக்கு. சரி. இது செல்ல மகள் எங்களுக்கு. ஓ, சரி. அதெல்லாம் அதுக்கு ஏற்ற ஒரு மணமகன் கிடைச்சா எங்களுக்கு நல்லா இருக்கும். நல்ல குடும்பத்தை சார்ந்த சரி கிடைக்கணும். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து செல்ல மகள், நல்ல மணமகனுக்கு தேவை. சரி. புள்ள மாதிரி இருக்கணும். 2 மருமகனும் அப்படிதான் அதே மாதிரி இருக்கிறாங்க. அதே மாதிரி மருமகளும் எனக்கு பொண்ணாக தான் இருக்காங்க. பிள்ளையும் அப்படிதான் இருக்கணும். நல்ல வரணும் இருக்கணும். உங்கள் குணத்தை வச்சு தான் அமையும் எல்லாமே. சரி. நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு வந்து சேர்ந்ததெல்லாம் நல்லதாக இருக்குது. ஸோ கனிமொழிக்கு கிடைக்கக்கூடிய அவரோட அந்த வாழ்க்கை துணையும் மிகச்சிறப்பானதாக அமையும், ஒன்றும் டவுட்டே வேண்டாம். நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். கனிமொழி, வயது 32, இவர் பட்டப்படிப்பு முடித்து அரசு பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். கனிமொழி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784790.
கல்யாண மாலையில் சதீஷ்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, பிஇ பண்ணியிருக்கிறாரு. கோயம்புத்தூரில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சதீஷ்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் கீர்த்தி சேஷாத்ரி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, டிப்ளமா இன் ஏசி டெக்னாலஜி முடிச்சிருக்கிறாரு. சிங்கப்பூரில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. கீர்த்தி சேஷாத்ரி எதிர்பார்ப்புக்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இந்த காலத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேணாம். கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் கடவுளே என்னை மட்டும் காப்பாத்து அப்படின்னா இன்னைக்கு என்ன மென்டாலிட்டினா, நான் கஷ்டப்படும் போதும் அவன் மட்டும் ஏன் நல்லா இருக்கிறான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வா. நம்ம வீட்டில் கரண்ட் கட் ஆனோன்னு பக்கத்து வீட்டில் போய்தா பாரு, பக்கத்தில் போயிட்டா பாரு, நம்ம வீட்டில் மட்டும் போயிடக்கூடாது, எல்லா வீட்லையும் சேர்ந்து போயிடணும். இந்த நிலைமை தான் நமக்கு வந்துருச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இயற்கையை நாம் இறைவன் சொல்றோம். வாயு பகவான், வருண பகவான். அதே நமத்துல இயற்கையை பூதம்னு சொல்றோம். என்ன பொருள்? நீ பாதுகாத்தால் அது இறைவன், பாழ்படுத்தினால் அதுவே போதும். அதை மறந்து. ஏன் இப்படி? நமக்காக சாகுபடி செய்த விவசாயி சாகும்படி செய்து விட்டோமே. இந்த நிலைமையை நாம் மாற்ற வேண்டாம். இந்த நிலைமையை நாம் மாற்ற வேண்டாம். எனவே அருமையானவர்களே, பொது நலம்னா என்ன, சுயநலம்னா என்ன? நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சா அது சுயநலம். யார் கஷ்டத்துக்கும் நான் காரணமாயிடக்கூடாதுன்னு நினைச்சா அது பொதுநலம். எனவே நாம் இந்த இயற்கையை கொண்டு போய் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். ஆனால் அதை பற்றி நாம் நினைக்கவில்லை, அதை பற்றி நாம் நினைக்கிறதில்லை. சரி, இங்கே எல்லாரும் குத்து விளக்கு ஏற்றுறாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்ம குத்து விளக்கு ஏற்றுறோம். இங்கே இருக்கிற எல்லாருமே விளக்கா மாறணும் சார். நம்ம எல்லாம் விளக்கா மாற முடியுமா? மாற முடியும். ஒரு சின்ன ஃபார்முலா தான். எதை விளக்குன்னு சொல்லுவோம்? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். இது 3 இருந்தால் தானே விளக்கு. எண்ணெய் இருக்கணும், திரி இருக்கணும், தீ இருக்கணும். 3 மனசுக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திருத்தி, உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகிவிடு. எனவே இயற்கையை இனிமேல் நீ பாதுகாத்தாதான் நல்லது. பாதுகாக்கலனா அது உனக்கு போதாத வேலை. அப்படி பாதுகாத்தால் அது இயற்கைக்கு நீ சூட்டுகிற கல்யாண மாலை. நன்றி, வணக்கம். அருமையா அருள் பிரகாஷ் கொளுத்திட்டாரு. ஏன்னா கடைசியில் திரி, எண்ணெய், தீ எல்லாம் கொண்டாட்டார் இல்லையா? அடிச்சு நொறுக்கிட்டார். கேப்பே கொடுக்காம பேசிட்டார். ஒரு செகண்ட் கூட. அதில் பூதம் அப்படின்னு சொன்னது எலமெண்ட் அப்படின்றதனுடைய மொழிபெயர்ப்பு. இறைவன், பூதம்ன்றது எலமெண்ட். அதையே மாற்றி நீ ஒழுங்காக இருந்தால் அது கடவுள், இல்லாட்டி பூதம் அப்படின்னு போட்டார். நல்ல செய்திகள் அடித்து நொறுக்கி இருக்கிறார். இந்த கவனிச்சார் பாருங்க. இவர் யார் யாரை கவனிச்சாரோ, இல்லை யார் யார் இவரை கவனிச்சாங்களோ. ஆனால் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. அவர் 2-3 விட்டுட்டாரு. தினமும் என்னை கவனின்னு பேட்டரியில் எழுதியிருப்பாங்க. கார் பேட்டரியிலலாம் எழுதியிருக்கோம், லாரியில் தினமும் என்னை கவனின்னு. அதை தவிர்த்து எல்லா விஷயமும் பிடிச்சி நொறுக்கிட்டார். நாம் சரியாக இருக்கணும். நம்மகிட்ட நிறைய குறை இருக்குது. அடுத்தவர்கள் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பொதுநலம். அந்த பொதுநலம் உங்களுக்கு வேணும். நம்ம தான் சரியில்லைன்னு நிறைய செய்திகளை தொகுத்து கலகலகலன்னு ஆக்கிட்டார். முதல்லங்க நம்ம சிரிக்கணும்லங்க, அதுக்கு நேரமாக இருக்குது. இப்போ சிரிக்கிறதே இல்லையே. அது இவரால் தான் முடிஞ்சிருக்கு. நல்லா பண்ணிட்டார். அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போ வைட்டமின் குறைபாடு, ஏன்னா வெள்ளையாக இருக்கிறது வைட்டமின் குறைபாடுன்னு அவர் தான் சொன்னார். இந்த மேடையிலேயே கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற ஒரே ஆள் அந்த அம்மா தான். வாங்கம்மா. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமைதாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து எங்க அண்ணன் வந்தார். எங்க அண்ணன் கிட்ட 5 குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நடுவர் அவர்களே, முதல்ல அவர்கிட்ட இருக்கிற அறிவு, 2வது அவர்கிட்ட இருக்கிற ஆற்றல், 3வது அவர்கிட்ட இருக்கிற பேச்சு, 4வது அவர்கிட்ட இருக்கிற ஆளுமை, 5வது
நான் என்ன போய் சொன்னாலும் ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு பாருங்க. அந்த பண்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்லைப்பா. கூட பிறந்தவங்க வேற சொல்றீங்க. இல்லை, எனக்கு மட்டும் வைட்டமின் குறைபாடு வருதோ? எங்க ஊர்ல எல்லாம் நான் புது கலரு, புது நிறம்னு வாங்க எங்க ஊர்ல. ஆமாமா. அப்புறம் ரொம்ப அழகா சொன்னாங்க. எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு நடுவர் அவர்களே. சிங்கங்கள்லாம் சிங்கிளா வந்தாலே சும்மா அதிரும். ஆனா இங்க சிங்கங்கள்லாம் கூட்டமா வந்திருக்கு. என்ன மாதிரி அதிரனா? அது சிங்க கூட்டமா வந்து அமைதியா உட்கார்ந்துருக்கேன். அது இன்னும் பெரிய கல்யாண மாலையில் புனிதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். முதல் பெண். சரி. டிசி பிடெக் ஐடி படிச்சுக்குது. சரி. இந்து வண்டியர் நாங்கள். சரி. அந்த வண்டியர் கேஸ்ட்லேயே மாப்பிள்ளை பார்க்குறோம். சரி. நல்ல அது படித்த ஈக்குவலாக மாப்பிள்ளை பார்க்குறோம். சரி. வேலையில் உள்ளவர், வீடு சொந்த வீடு இருக்கணும். சரி. நல்ல பையனாக பார்க்குறோம். சரிம்மா, ரைட், ஓகே. அது படிப்புக்கு ஏற்ற பையனா நல்ல. சரி, இணையாக படித்த பையனாக இருக்கணும். பெண் அழகாக இருக்கிறாங்க. ஸோ அழகானவரா, நல்ல படித்தவரா, நல்ல குணமுள்ளவரா, நல்ல வேலைக்கு போகக்கூடியவரா, பெண்ணை அருமையாக பார்த்துக்கூடியவரா, சிறந்த மாப்பிள்ளை வருவாங்க. கல்யாண மாலை மூலமா வாழ்த்துக்கள். வணக்கம்மா. எல் புனிதா, வயது 29, டிசிஇ மற்றும் பிடெக் முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். புனிதா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784516. கல்யாண மாலையில் பாரதி இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34, டிஎம்இ மேலும் பிசிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னை ரெனால்ட் நிசான் கம்பெனியில் சீனியர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிகிரி அல்லது டிப்ளமா முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. பாரதியின் விருப்பத்திற்கு ஏற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீ பாரதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸ்ரீ பாரதி எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜனனி அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொண்டை மண்டல சைவ வேளாளர். சரி. ஆச்சாரமான குடும்பம். சரி. ஒரு மகன், ஒரு மகள். மகள் இளையவள். ஓகே. மகன் எம்ஏ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் உதவி பேராசிரியராக பணியாற்றுறாரு. சரி. மகளும் எம்ஏ முடிச்சிருக்கு. குரூப் 1க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு. சரி, ரைட். நல்ல மருமகனாக, வேலையில் இருக்கிற மருமகனாக தேவை. ஓகே. படித்து பிஇ எம்இ எனி குவாலிஃபிகேஷன். சொல்லுங்கள். ஜனனியோட அங்கிள் நான். சரி. பாப்பா வந்து நல்ல குணத்தை உடைச்சி அதுக்கேற்ற கணவனாக அமையணும். ஓகே. குடும்பத்தில் வந்து மூத்த மகனாக அமைகிற மாதிரி ஒரு மருமகன் எதிர்பார்க்குறோம். ஓகே, ஓகே, ரைட். ஜனனிக்கு மிகச்சிறந்த படிப்பு படித்து அருமையான பொசிஷனில் வேலையில் இருக்கிற, கண்ணும் கருத்துமாக அந்த பெண்ணை பார்த்துக்கக்கூடிய அருமையான பையன் அவங்களுக்கு சிறந்த கணவனாகும். உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க சரி இந்த மாதிரி மருமகன் நமக்கு கிடைச்சது நமக்கு பாக்கியம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மருமகன் உங்களுக்கு கிடைப்பாங்க. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இஎம் ஜனனி, வயது 25, எம்இ முடித்தவர், திண்டிவனத்தில் வசிப்பவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனை எதிர்பார்க்கிறார். ஜனனி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில் இவரது பதிவு எண் 784524. கல்யாண மாலையில் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிஇ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாரு. சென்னை கொட்டக் மஹேந்திராவில் டெப்டி மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. சரவணன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஸ்ரீபிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 39, பிபிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. விவாகரத்து ஆனவங்க. படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. ஸ்ரீபிரியாவுக்கு அமையப்போகும் இந்த வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். நடுவர் அவர்களே, நாங்கள் கல்யாண மாலைக்கு உண்மையிலேயே தலைவணைந்து நாங்கள் வணங்குறோம். ஏன் தெரியுங்களா? இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலே எனக்கு தெரிந்து சுற்றுச்சூழலை பேச்சரங்கத்திற்கு வைத்திருக்கிற ஒரே நிறுவனம்னா அது கல்யாண மாலைங்க. உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம், தலைவணங்குறோங்க.
ஆனால் ஒன்று தெரியுங்களா, இந்த தலைப்பை யாருக்கிட்ட நடுவராக கொண்டு போய் உட்கார வைக்கணும்னு யோசிச்சாங்க பாருங்க. ராஜா கைய வச்சா அது ராங்கா போறதில்லைன்னு கல்யாண மலைக்கு தெரிஞ்சிருக்குங்க. நல்ல வேளை வர்தா புயல் வந்தன்னைக்கு என்னை கூப்பிடாம இருந்தாங்க, மொத்தமா போயிருக்கு. நடுவர் அவர்களே எதிரடியில் 4 பேர், அதுல அந்த எழுத்தாளர் இருக்காரு ரொம்ப குசும்பு, ரயில்வே தண்டவாளத்தில் நட்ட கலட்டினது ஒரு நட்ட கலட்டுற ஆள் தான் நினைச்சேன், 4 பேர் இருக்காங்க. நட்டு கலண்ட ஆளுங்கன்னு சொல்ல வர்றாரு. அப்படி எடுத்துக்க கூடாது, ஆனா அப்படியும் எடுத்துக்கலாம். நடுவர் அவர்களே இந்த கூட்டம்லாம் 2000 ரூபாய் நோட்டு மாதிரி, இதுகளை வச்சுக்கிறவும் முடியாது தூக்கி எறியவும் முடியாது, அதான் இருந்துட்டு போங்க. எவனும் வாங்கி சில்லற தர மாட்டான். நடுவர் அவர்களே, இயற்கை பத்தி எங்க அண்ணா இவ்வளவு பேசினாரே, இயற்கை தமிழர்களுக்கு தெரியும், அது எங்கள் தொப்புள் கொடி உறவு என்பது தமிழர்களுக்கு தெரியுங்க. ஏன் தெரியுங்களா? அதனாலதான் நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையும் எங்களுடைய ஒழுக்கத்தையும் இயற்கையை வச்சு நாங்க பிரிச்சோங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பது என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நிலமும் சுற்றுச்சூழலையும் வச்சுதா தமிழ தான் வாழுகிற வாழ்க்கையை பிரிச்சு வச்சான்ற வரலாறு தெரிஞ்சுக்கணுங்க. அதுல என்ன பேசுனாங்க எதிரணியில வந்து அந்த எழுத்தாளர் வந்தார்ல, ஏமா அவரையே இந்த பாடு, அவர் தான் என்ன ரொம்ப காடிட்டு போயிட்டாரு. நட்டு கலந்தவங்கன்னாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இன்னைக்கு இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து கேட்டாரு, இன்னைக்கு மஞ்சப்பை வச்சிருந்தவரையும் பிரச்சனை இல்ல, பாலித்தீன் கவரோட போய் நீங்க அரிசி வாங்கிட்டு வரதான் பிரச்சனைன்னு சொல்றீங்க. இல்லை எழுத்தாளரே, நான் பாலித்தீன் கவர்ல அரிசி வாங்குறவங்களை விட பாலித்தீன் கவர்களை உற்பத்தி செய்கிற நிறுவனங்களுக்கு போட்டு போடணும்னு சொல்றீங்க. நீங்க என்னத்துக்கு பாலித்தீன் கவர்ல அரிசி வாங்குறவங்களே குறை சொல்லிட்டு இருந்தா? திரும்ப சேனல் பைக்கு போங்க ஐயா. நடுவர் அவர்களே, நான் உங்களை பாராட்டுறேன். இதுவரையும் மண்ணல்றவே தமிழ்நாட்டுக்கு தான் அல்றான்னு நினைச்சேன். நீங்க ஆந்திரா போட வாட்சி காட்டினதுனால தமிழ்நாட்டு மண்ணை ஆந்திரா வரையும் கடத்துறாங்கன்றத உங்க மூலமா இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லம்மா, அங்க இருக்கிற ஆளுங்க அடிக்க வர மாட்டாங்கம்மா, உள்ளூரை சொன்னா உதப்பாங்கம்மா. ஒன்று தெரியுங்களா, என் சகோதரி சொன்னாங்க, கோயில் போல, கோயில்லாம் எப்படின்னு அழகா சொன்னாங்க. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள் சகோதரி, என் தமிழ் சமூகம் மிக தெளிவாக தெரியும். கோயிலுக்கு முன்னாடி ஒரு குளத்தை வெட்டுங்கடான்னு சொன்னா. ஏன் தெரியுங்களா? குளத்துல இருந்து தண்ணி அள்ளி மண்டையில தொளிச்சுட்டு காலை கழுவிட்டு கோயிலுக்குள்ள போறதுக்கு இல்ல, அந்த குளம் தான் இந்த ஊரினுடைய நீராதாரமாக இருக்க வேண்டும், பல்லுயிரையும் ஓம்புகிற இடமாக இருக்க வேண்டும் என்று தமிழர்கள் நினைச்சாங்கங்க. அதனால கோயிலுக்கு முன்னாடி அழகான குளங்களை வெட்டி வச்சாரு. ஏங்கல்ஸ் தான் சொன்னாரு, நீ ஒரு முறை இயற்கைக்கு தீங்கு செய்தால் அந்த இயற்கை பல முறை உனக்கு தீங்கு செய்து கொண்டே இருக்கும். அதைத்தான் தொடர்ந்து பார்க்கிறோம். நடுவர் அவர்கள் அழகா சொன்னாங்க, அந்த காலத்துல மொட்டை எங்க போடுவோம்? மலையில ஏறி போய் மொட்டை ஓட்டம். இன்னைக்கு மலையவே மொட்டை ஓடுறாங்க. நம்ம ஊர் கதையத்தான் சொல்றேன். உண்மைதானம்மா நடுவர் அவர்களே, அந்த காலத்துல வடிவேலு கிணத்த காணான்னு ரிப்போர்ட் கொடுத்தாரு. நாங்கெல்லாம் மதுரைக்காரங்க மலைய காணான்னு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒண்ணு தெரியுங்களா, மலை என்றது வெறும் இயற்கையோடு மட்டும் இல்லைங்க, எங்கள் சமூகத்தினுடைய வரலாற்றையும் சேர்த்து அங்க அழிக்கப்பட்டிருக்கு. நடுவர் என் இனத்திற்கு வரலாறு இருக்கு. அங்க சமணர்களுடைய வாழ்க்கை வரலாறாக, கல்வெட்டாக, சிற்பங்களாக அந்த மலையில இருந்தது. இன்றைக்கு அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கேனே, ஒரு வரலாற்று ஊர்ல பிறந்தவை என்கிறதுனால நான் வருத்தத்தோடு அதை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. நடுவர்களே, இன்றைக்கு மதுரை பூகம்பத்தினுடைய அபாய கட்டத்தில் இருக்கிற நகரங்களில் ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் நான் உண்மையிலே கவலையோடு சொல்கிறேன், என் சந்ததியை ஒரு அபாய பூமியிலே விட்டு போறது காரணம் இந்த பெருநிறுவனங்கள் என்பதை நான் பதிவு செய்கிறேன். நடுவர் அவர்களே, மதுரைக்கு பூகம்பம் வருமா? ஆமா. ஓ, அதான் நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்களா? ஆனா ஒண்ணு தெரியுங்களா, எங்க அண்ணா இவ்வளோ ஆவேசப்பட்டாரு, என் தேசம்தான் உலகத்தினுடைய சுற்றுச்சூழல் போராட்டத்திற்கே அடி எடுத்து கொடுத்த தேசம். நடுவர் அவர்களே, எங்க ஊர்ல தான் ஆரம்பிச்சாங்க சிப்கோ இயக்கம்னு ஒரு இயக்கம். என்ன தெரியுங்களா, மலைவாழ் மக்கள் காடுகளை பாதுகாக்கிற அரணாக இருந்தவர்கள்ங்க. திடீர்னு அரசாங்கம் மலையில ராணுவத்தினருக்கான கூடாரங்கள் அமைக்கவும் ராணுவ முகாம் அமைக்கவும் திட்டமிட்டு மரங்களை எல்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. காட்டு தீ போல பரவுகிறது காடுகள்ல, இமயமலை சாரல்கள்ல. அங்க இருக்கிற பெண்கள் இந்த மரத்தையும் இந்த மண்ணையும் நேசிக்கிறவர்களாக இருந்தனால
இந்த பெண்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை செய்தார்கள். என்ன தெரியுமா? அகலமான அந்த மரங்களை 4-5 பெண்கள் சேர்ந்து தழுவிக்கொள்வது. அந்த தழுவிக்கொள்வதற்கு பேர் தான் சிப்கோ. சிப்கோ என்றால் ஒட்டிக்கோ என்ற அர்த்தம். மரங்களை கட்டி பிடித்துக் கொண்டு நின்றார்களாம். ராணுவத்தினர்கள் மரம் வெட்ட வந்தவர்கள் திகைத்து போய் நின்றார்களாம். எப்படி வெட்டுவது என்ற போது அந்த பெண்கள் சொன்னார்களாம், எங்களை வெட்டுங்கள், இல்லை என்றால் எங்கள் மரத்தை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார்களாம். இங்க ஆரம்பித்தது போராட்டம், சிப்கோ போராட்டம். உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை தூண்டி விடுகிற போராட்டமாக அது இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு பெருநிறுவனங்கள் என்ன பண்ணாங்க? மலைவாழ் மக்களை எல்லாம் ரோட்டுக்கு துரத்தி விட்டுட்டு அங்க போய் 5 ஸ்டார் ஹோட்டலை கட்டி வச்சுட்டு அங்க போய் காபி தோட்டத்தை போட்டு அங்க போய் டீ தோட்டத்தை போட்டுட்டு அந்த மண்ணின் மக்களை துரத்திட்டு மண்ணையும் அந்த வளங்களையும் பெருநிறுவனங்கள் கவர்ந்திருக்கே. இத சொல்ல வந்தா உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா நட்டு கலந்த மாதிரி இருக்கு. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.